ஆண்டறிக்கை 2024-2025 கார்மேல் சபையின் விதை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது. செயல்களால் தான் அது விளக்கம் பெறுகிறது. பல் முளைக்காத குழந்தை முதல் பல் விழுந்த முதுமை வரை அனைவருக்கும் தாய் அவர். கருணையின் கடல், அன்பின் ஊற்று, கோபம் அறியா குழந்தை, தீமைக்கும் நன்மை செய்யும் புனிதம், சமூக சேவகி, அறம் தவறாதவர், தன்னலம் துறந்தவர், உலகம் போற்றும் உன்னதமானவர், நம் அன்னை தெரேசா லீமா ரோஸ் அவர்கள் நம் பள்ளியின் ஆணிவேர். அன்னையின் கல்வி. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்த நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். தானியேல் 12:3 என்பதற்கிணங்க கத்தோலிக்க திரு அவையின் அனைத்து பணிகளிலும் அவரது சீரிய பணி பெண் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வி எனும் உன்னத அறிவினை ஊக்குவிப்பதற்காகவே அமைந்தது. பெண்கள் கல்வி கற்க முடியாது, அது ஒரு எட்டா கனி என்ற நிலையினை எர்ணாகுளத்தில் மாற்றியமைத்து சிறுமிகளுக்கு கல்வி எனும் அமுதத்தினை ஊட்டிய காரிகை அன்னை என்றால் 100% உண்மை என்றே கூறலாம். எனவே 1887 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி எர்ணாகுளத்தில் உள்ள ஆலப்புழாவில் பெண்களுக்கான முதலில் 31 மாணவிகளுடன் தொடங்கியதே அவரின் முதல் கல்வி பணி. அனைவராலும் சிறப்போடு வரவேற்பை பெற்று விளங்கியது இப்பள்ளி. கல்வி அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்த பள்ளி. தொடக்கத்தில் பல சவால்களை மேற்கொண்டாலும் பெண் குழந்தைகளுக்கான விசுவாசத்தையும் ஒழுக்கத்தையும் முழு ஆளுமை திறனையும் வளர்க்கும் பள்ளியை இவரால் மட்டுமே செயல்படுத்த முடிந்தது. பெண்களை வீட்டினுள்ளே அடைத்து வைத்திருந்த நிலை மாறி கல்வி எனும் கற்கண்டை சுவைக்க செய்த சேவை மனப்பான்மை கொண்ட செம்மல் நம் அன்னை. அவரின் வழிபாதையை அடிச்சுவடாய் பின்பற்றி வந்தவர்கள்தாம் நம் கார்மேல் அன்னை சபை கன்னியர்கள். ஆம், இன்று நம்மிடையே கல்வி பணி செய்து வரும் நம் அருட்சகோதரிகள் அன்னையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இன்று இந்திய தேசமெங்கும் கல்வி எனும் அமுதத்தை ஒவ்வொருவருக்கும் உண்ண கொடுத்து அதன் மூலம் அறிவு எனும் ஆலயத்தை கட்டி எழுப்பும் சிற்பிகளாய் உருவானவர்கள் நம் அருட்சகோதரிகள். கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை. முயன்று முன்னேறி விண்ணையும் தொட உனக்கு ஊன்றுகோலாய் நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையை விதைத்தவர்கள் நம் அருட்சகோதரிகள். கல்வியின் நோக்கங்கள். கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அள்ள அள்ள குறையாதது, என்றென்றும் திகட்டாதது. கண் போன்ற கல்வியை நீ பொன் போல பாதுகாத்தால் மண்ணுலகில் சான்றோனாய் வாழ்ந்து விண்ணையும் தொடலாம். ஏடுகள் பலவற்றை நீ புரட்டினால் ஏற்றம் கொள்ளும் உன் வாழ்க்கை பின்னாளில். ஆம், ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதே எங்கள் அருட்சகோதரிகளின் நோக்கமாகும். சீரிய சிந்தனை, புதுமை படைத்தல், நீதிநெறி தவறாமல் நடத்தல், பிறரன்பு, இரக்கம் காட்டுதல், பகிர்ந்து வாழ்தல் போன்ற நல்ல எண்ணங்களை வளர்த்து இன்று தேயிலை பறித்த பெற்றோரின் பிள்ளைகள் பின்னாளில் உயர் பதவிகளுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடும் வல்லமை கொண்டது கல்வி என்பதை கருத்தில் கொண்டே ஒவ்வொரு மாணவர்களையும் உருவாக்குகின்றனர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப குழந்தை பிறந்த நாளை விட அவன் அறிவுடையவன் என கூறும்போது மகிழ்வுறும் தாய் உள்ளம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்நிலை வர வேண்டும். அதை கல்வியால் மட்டுமே வாழ்வாக்க முடியும் என சாதித்து காட்டியவர்கள்தாம் நம் அருட்சகோதரிகள். நம் பள்ளி அன்னை போல் ஆசீர்வதித்து இரக்கத்தோடும் ஈர நெஞ்சோடும் உண்மையோடும் ஊக்கத்தோடும் எழுச்சியோடும் வாழ ஏணியாக நின்று
ஐயம் நீக்கி ஒழுக்கம் வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வியல் அகற்றியது. நம் பள்ளி என்றால் அது எத்துணை உண்மை. மாணாக்கரின் அனைத்து திறமைகளை தேடி எடுத்து ஒவ்வொருவரின் தனித்திறமையையும் வளர்த்தெடுத்து முத்தாய் ஜொலிக்க செய்யும் ஒரு தங்க பட்டறைதான் நம் பள்ளி. தங்கத்தினுள் வைரம் பதித்த ஆபரணம் போல ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள தனித்துவத்தை வெளிக்கொணர்ந்து மேடை ஏற்றி மகிழ்வித்து மாண்பாய் நடத்துவது நம் பள்ளி. இது என் பள்ளி என ஒவ்வொரு குழந்தையும் பெருமை கொள்ளும். பெருமைமிக்க எம் பள்ளியின் 2024-25 ஆண்டின் நிகழ்வுகள் இதோ உங்கள் முன். முப்பள்ளிகளின் பெயர் கொண்ட திருநாள் 7/6/24. எம் பள்ளியின் பெயர் கொண்ட திருநாள். இக்கல்வியாண்டு இன்னும் துவங்கவில்லை. ஆயினும் அதன் முன்னோட்டமாய் நிர்வாகி, தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்காகவும் அவர்தம் பெற்றோருக்காகவும் ஆலயத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பு பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டது. இருளை அகற்றி ஒளி பெறுக என்று வெளிச்சத்தை நமக்களித்த இறைவனை போற்றி இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தோம் இனிதாக. கல்வியாண்டின் முத்தான முதல் நாள் 10/6/24. உலகையே மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. ஆம், அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம்தான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. அறிவு, குணம், நல்ல நடத்தை அனைத்தையும் உருவாக்கிடும் கல்வி. அமிர்தம் போன்ற கல்வி கற்பக விருட்சமாய் வளரச் செய்யும். இக்கல்வியை கற்றிட நீண்ட விடுமுறைக்கு பின் பள்ளிக்கு படையெடுத்து போர் வீரர்களாம் எங்கள் கண்மணிகளை வாழ்த்தி வரவேற்றி அவர்களின் வகுப்பு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் ஒவ்வொரு ஆசிரியரும் வாழ்த்தை மட்டும் கூறாது பரிசினையும் தந்து தத்தம் கண்மணிகளுக்கு வியப்பூட்டினர் என்றால் மிகையாகாது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களின் முகங்களிலும் வானில் உள்ள நட்சத்திரங்களே கீழிறங்கி வந்து மின்னியது என்பதில் வியப்பு ஏதுமில்லை. மட்டற்ற மகிழ்ச்சி அவர்கள் முகங்களில். ஆசிரியர்கள் ஒன்றிணைவு விழா 13/6/24. முப்பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகி மற்றும் தலைமை ஆசிரியர்களால் அழகுற ஒழுங்கு செய்யப்பட்ட ஆயத்த விழா. கற்றலில் புதிய யுக்திகளை கற்றிடவும் ஆசிரியர்களின் மனச்சோர்வை அகற்றி அவர்களின் அறிவு, திறமை, கற்றல், ஞானம் போன்றவற்றை தூண்டி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. படைப்பாற்றலுடன் கூடிய கல்வியை சிறப்பாய் படைத்திட அவை ஆசிரியர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமுமாய் அமைந்தது. கல்வி வளர்ச்சி நாள் 15/6/24. தமிழ்நாட்டின் தங்கம், ஏழைகளின் சொந்தம். பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வம். மதிய உணவு தந்து மகிழ்வோடு கல்வி கற்றிடு என்ற மனித நேயமிக்க மாமனிதர். அவரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. காமராசரின் எளிய மனம், தோற்றம், நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தூய்மை உள்ளம் ஆகியவற்றை மாணவர்கள் கவிதையாகவும் பாடலாகவும் பேச்சாற்றலாலும் வெளிப்படுத்தினர். இனத்தாலும் மதத்தாலும் வெவ்வேறாயினும் நாம் கல்வி கற்றுவிட்டால் அனைவருமே சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிட முடியும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்ட மாபெரும் தலைவர் பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் 25/7/24. முதலில் படி, மற்றபடி எல்லாம் உன் கரங்களில் என எண்ணங்களை எல்லாம் தம் குழந்தைகளுக்கு விதைத்தவர்கள் பெற்றோர்கள். நாம் வாழ, நாம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்த நம்மை உயர வைத்து உயர்ந்த நம்மை அண்ணாந்து பார்க்கும் உன்னத உள்ளம் கொண்டோர் ஆசிரியர்கள். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இடையே ஒரு அன்புமிக்க பிணைப்பை இருப்பதை
நம் பள்ளியில் கண்கூடாக காணலாம். வேலைகள் பல இருப்பினும் பள்ளிக்கு வரவேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தால் உடனே ஓடிவரும் நம் பெற்றோரின் பாதங்கள். தற்போதைய கல்வி முறையின் நோக்கம் வருகை பதிவு தொடங்கி மாணவரின் தேர்வு, மதிப்பெண் என அனைத்தும் ஆன்லைன் மூலம் என்பதை தெளிவுபடுத்தி கூறி அவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்த இக்கூட்டம் சிறப்பாய் உதவியது. இக்கூட்டத்தினை சிறப்பாய் வழிநடத்த அருட்சகோதரி ஜூலியட் அவர்கள் சிறப்பு விருந்தினராய் வந்து பெற்றோர்களுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கிய பின் பெற்றோருக்கு விளையாட்டு போட்டிகள் வைத்து அவர்கள் மனம் குளிர செய்தார். பெற்றோர்களும் மகிழ்வுடன் விளையாடி பரிசினை பெற்று சென்றனர். இவ்விளையாட்டு தங்களின் மனதிற்கு உற்சாகமும் மகிழ்வும் தந்ததாக அவர்கள் கூறியது எங்களுக்கும் மகிழ்ச்சியே. மாதாந்திர போட்டிகள். சின்னஞ்சிறார்களின் சிறு முயற்சி சிங்காரமாய் அரங்கேற்றம் அடைந்த நாட்கள். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. அந்த அழகிற்கே அழகு சேர்ப்பது திறமை என்னும் 3 எழுத்து. மாதம் ஒரு போட்டி என சிறார்களின் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் வடிகாலாய் இருப்பதுதான் நம் பள்ளி. ஒவ்வொருவருக்குள்ளும் புதையுண்ட புதையல்களை வெளிக்கொணர்ந்து மேடையேற்றி பார்ப்பதில் நம் பள்ளிக்கு நிகரில்லை. போட்டிக்கான நடுவர்கள், வெளியிடங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள் போன்றோர்களே. அரசின் உத்தரவுப்படி கலை திருவிழாவானது 8-10-24 அன்று பள்ளி அளவிலும் 22-10-24 அன்று வட்டார அளவிலான போட்டிகள் வால்பாறை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெற்றது. வட்டார அளவில் வெற்றி வாகை சூடிய நம் மாணாக்கர்கள் 13-11-24 அன்று கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் உள்ள KSG கல்லூரியில் இறுதி சுற்றிற்கு சென்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாவட்ட அளவில் G. ஜனா திருக்குறள் ஒப்புவித்தலிலும், S. கௌதம் தேசபக்தி பாடலிலும், குழு நடனம் பரதநாட்டியத்தில் 6 மாணவிகளும் முதல் பரிசையும், 2ஆம் வகுப்பு மாணவி G. யாழ்மதி மாறுவேட போட்டியில் 3ஆம் இடத்தையும் வென்றனர். ஆசிரியருடைய விடாமுயற்சியும் பெற்றோரின் ஒத்துழைப்பும் இணைந்து மாணாக்கரின் திறமைகள் வெளியுலகிற்கு வெளிச்சமாக்கப்படுகிறது. வட்டார கல்வி அலுவலர்களின் வருகையும் பள்ளியின் முன்னேற்றமும். கண்ணை மூடி கற்பனையில் இல்லாமல் கனிவுடன் நீ படித்தால் எண்ணியபடி உன் வாழ்க்கை. விருப்பம் கொண்டு விரைவுடன் நீ படித்தால் விலைமதிப்புமிக்க நன்மைகள் வரும் உன் வாழ்க்கையில் என படிப்பின் மேன்மையை எப்பொழுதும் சிறப்புடன் எடுத்து கூறும் எமது வட்டார கல்வி அலுவலர்கள் திரு பன்னீர்செல்வம், திரு ரகுபதி அவர்கள் குழந்தைகளின் எழுத்து பயிற்சி, வாசிப்பு திறன் பயிற்சி, கணித அறிவு, படைப்பாற்றல் திறன் போன்றவற்றை அவ்வப்போது கண்காணித்து எம் பள்ளியின் முன்னேற்ற அறிக்கையை ஏட்டில் எழுதவும் ஆசிரியர்களை பாராட்டவும் தவறுவதில்லை. கல்வியின் மேன்மையை மாணாக்கருக்கு எடுத்து கூறுவதிலும் தவறுவதில்லை. அவர்களின் மேற்பார்வையிலும் நம் பள்ளி சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இலவச திட்டங்களும் வங்கி கணக்குகளும் உதவித்தொகைகளும் அரசு அறிவிக்கும் அனைத்து திட்டங்களும் நம் பள்ளிக்கு வந்து சேருகின்றன. மாணாக்கருக்கு புத்தகங்கள், நோட்டுகள், பருவத்திற்கு ஒன்றாக சீருடைகள், காலணிகள், ரெயின்கோட், சாக்ஸ், வண்ண பென்சில்கள், நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு விதமான சுவையில் முட்டையுடன் கூடிய மதிய உணவு என்று அனைத்தும் அரசிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளும் இன்று வங்கி மற்றும் அஞ்சலகத்தில் வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டு அரசிடமிருந்து வரும் உதவித்தொகைகள் மாணவிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இன்னும் பெண் குழந்தைகளுக்கான ரூபாய் 1000 என்னும் தமிழக அரசின் திட்டத்திற்கு தயார் நிலையில் அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்கிறோம். அறிவிப்பு வந்தவுடன் அனைத்தும் செயல்படுத்தப்படும். ஆசிரியர்கள் பயிற்சி. ஓவியத்திற்கு அழகு வண்ணங்கள், உள்ளத்திற்கு அழகு நல்லெண்ணங்கள். ஒழிந்து கொண்டிருக்கும் பெண் மானாய் இராமல்
ஒளி வீசும் விண்மீன்களாய் இருங்கள். ஆம், மாணாக்கரின் கற்பித்தலில் ஆசிரியர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரும் வகையில் அவ்வப்போது நம் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் கற்றல் பயிற்சிகள் அரசின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. காலை வழிபாடு. பூக்கள் மலர்வதை நாம் பார்த்ததுண்டு, ஆனால் பூக்கள் சிரித்து பார்த்ததில்லை. இங்கு நம் பள்ளியில் மலர்ந்துள்ள பூக்கள் நந்தவனமாய் மாறி பன்முக வாசத்தினையும் நமக்கு கொடுத்திடும் பாந்தமாய். வாரம் ஒரு வகுப்பு மாணாக்கர்கள் என 1 முதல் 5 வகுப்பு மாணாக்கரும் இறை வழிபாட்டில் கலந்து தம் திறமைகளை அரங்கேற்றும் நேரம். ஒவ்வொரு நாள் காலை வழிபாடும் பைபிள், குரான், கீதை, திருக்குறள், பொது அறிவு, பழமொழி, விடுகதை, செய்திகள், கதை, லெட் அஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் என அனைத்தும் அவற்றில் அடக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை வழிபாட்டில் மாணாக்கர் கவனமுடன் கேட்டு அவற்றை மனதில் பதிய வைக்கும் பொருட்டு வெள்ளியன்று அவற்றிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு விடையளிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் எம் ஆசிரியர்கள் பரிசு வழங்க தவறுவதில்லை. அன்பின் பாலம் ஆசிரியர் பெற்றோர் உறவு. ஒவ்வொரு ஆசிரியரும் தம் கைபேசியில் அனைத்து குழந்தைகளின் பெற்றோருடைய கைபேசி எண்ணையும் இணைத்து குரூப் ஒன்றை உருவாக்கி அதில் மாணாக்கருடைய கற்றல் செயல்பாடுகள், பள்ளி நிகழ்வுகள், வகுப்பறை செயல்பாடுகள், வீட்டு பாடங்கள், முக்கிய தகவல்கள், மாணாக்கருடைய விடுப்புகள் போன்றவற்றை பதிவிட தவறுவதில்லை. இவை பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு அன்பின் பாலமாக இருப்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மறைக்கல்வி நன்னறி ஆய்வு. சின்னஞ்சிறு பருவந்தொட்டை நம் கண்மணி குழந்தைகள் நல்ல நெறிகளை கற்று கடைபிடிக்க வேண்டும் என அவர்களுக்கு பிற்பகல் 1:30 மணி முதல் 2 மணி வரை கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு மறைக்கல்வியும் மற்ற குழந்தைகளுக்கு நன்னறியும் போதிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை அவற்றை ஆய்வு செய்ய மறை மாவட்டத்திலிருந்து மறைக்கல்வி இயக்குனர் அருள் தந்தையர்கள் வந்து மாணாக்கருக்கு பரிசுகளும் வாழ்த்துக்களும் ஆசீரும் வழங்குவதுண்டு. குழந்தைகள் தின சிறப்பு. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளியில் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் வைத்தும் பல்வேறு சுவைகளில் பண்டங்கள் வைக்கப்பட்டு மாணவர்கள் மகிழ்வுடன் உண்டு மகிழ்ந்தனர். அன்று ஆசிரியர்களால் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஆசிரியர் தினம். எப்பள்ளியிலும் காண கிடைக்காத சிறப்பு எம் பள்ளியில். ஒவ்வொரு குழந்தையும் தாமாகவே ஆசிரியர் துணையின்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆசிரியர்களை மகிழ்விப்பர். அவற்றை காண கண்கள் கோடி வேண்டுமே. என்ன சிறப்பு! இப்பள்ளியில் பணி செய்வது நான் பெற்ற பேறு என எண்ண தூண்டும் இச்சிறார்களின் திறமைகளை பார்த்து. பள்ளி ஆண்டாய்வு. அவ்வப்போது வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளியினை மேற்பார்வையிட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளையும் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். சிறு சேமிப்பு. பெற்றோர் கொடுக்கும் சிறு சிறு தொகையை கூட தன் பெயரிலே சேமித்து வைக்கும் திறமை கொண்டவர்கள். அதற்கென தனி நோட்டுகள் வைத்து அன்றாடம் சேமிக்கும் தொகைகளை வரவு வைத்துக் கொள்வர். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கென ஒரு தொகையினை தங்கள் கணக்குகளில் வைத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டு விழா. உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா. எல்லா மாணவ கண்மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. ஐய மற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா. ஓதுவிக்கும் பள்ளி பெருமை அவ்வை தமிழால் போற்றும் விழா. இது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. ஆம், ஆண்டுதோறும் குழந்தைகளின் திறமைகளையும் வெளிக்கொணரும் விழா. இத்துடன் கிறிஸ்து பிறப்பு விழாவும் இணைந்து கொண்டாடப்படுகிறது நம் பள்ளியில். சிறப்பு விருந்தினர்கள், நிர்வாகி, முப்பள்ளி தலைமை ஆசிரியைகள், பெற்றோர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் ஆகிய அனைவராலும் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த இரு பெரும் விழா. இறுதியாக, கடவுள் என்பவர் காலம் கடந்து நிற்பவர்.
கண்மணி போல காப்பவர், நிமிட பொழுது கூட நம்மை விட்டு விலகாதவர், இமை என நம்மை காக்கும் இன்முக தலைவராம் நம் பள்ளியின் திரு இருதயம் தாங்கிய இயேசு பிரான். இவரின் துணையோடும் ஆற்றலோடும் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியைகளாக 6 கற்பிப்போரும் 172 மாணவ கண்மணிகளும் 3 சத்துணவு பணியாளர்களுமாக இனிதே கல்வி பணியினை சீராய் சிறப்பாய் செய்து வருகின்றோம். இவை அனைத்தும் வெற்றியோடு நடைபெற எம் பள்ளியின் பாதுகாவலராய் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு எங்கள் நன்றியினை காணிக்கையாக்கி 2024-25 ஆண்டிற்கான பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன்.